வணக்கம் அன்பர்களே, இன்றைய பதிவு அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக செப்டம்பர் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி ரிஷபமனையில் தனக்காரகன் குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ரிஷபமனையில் வீற்றிருக்க, செவ்வாய் பகவான் சகோதர காரகன் நில காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிதுனமனையில் அமர்ந்திருக்க, இந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடும் அதன் பிறகு கன்னிமனைக்கு பிரவேசிக்கிறார். கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம் 18ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் நீச நிலையிலிருந்து ஆட்சி பலம் என்ற அமைப்பில் துலாமனைக்கு பிரவேசிக்கிறார். சனி பகவான் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கும்பமனையில் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வக்ர நிலையில் அமர்ந்திருக்க, கன்னிமனையில் கேது பகவானும் மீனமனையில் ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரிஷபராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாத பலன்களை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் நீசமாக உட்கார்ந்திருக்கார். இப்போ ராசிநாதன் நீசமாக இருப்பது நல்லதல்ல. உங்கள் ராசியில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார், 8க்குரியவன் அட்டமாதிபதி உட்கார்ந்திருக்கிறதுனால இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான டென்ஷன், கொஞ்சம் அலைச்சல் திருச்சல், தான் நினைக்கிறது நடக்கலையே என்கின்ற ஆதங்கம், இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி என்று உங்கள் ராசிநாதன் வலுப்பெறப் போகிறார். அதாவது ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்கிறதுனால இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் அத்தனை நடக்கும். உங்களுடைய செயல்கள், சிந்தனைகள், எண்ணங்கள் அத்தனையும் நல்லவிதமாக இருக்குங்கிறது தான் அமைப்பு. 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 4ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். சுகஸ்தானத்தில் இருப்பது ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் சூரியனுடைய வீட்டில் இருக்கிறார். சிம்மமனை அவருக்கு ரொம்ப பிடித்த வீடு. அப்ப தனஸ்தானாதிபதி 4ஆம் இடத்தில் அமர்வதும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று வலிமையாக இருப்பதும் தனம் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கொடுக்க போவதில்லை. ஏதாவது ரூபத்தில் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான தனவருவையை கொடுத்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாக்கு நன்றாக இருக்க போகிறது. புதன் புத்திசாலித்தனமான பேச்சு நன்றாக இருக்கும். எதை எங்கே பேசணுமோ அதை கச்சிதமாக பேசி காரியத்தை செயல்படுத்துவதற்கான அந்த புத்திசாலித்தனம் மெருகேற்ற போகிறது இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால சகோதரிகளுக்கு நல்லது நடக்க போகிறது. உங்களுடைய பணம் சகோதரிகளுக்காக செயல்பட போகிறது. நிலம் வாங்க போகிறீர்கள், நிலத்துக்காக உங்க பணம் செலவாக போகிறதுன்னு அர்த்தம். அப்போ உங்க வாக்கு நன்மை நன்றாக இருக்கிறது, குடும்பம் நன்றாக இருக்க போகுதுன்னு எடுத்துக்கலாம். 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தைரிய வீரியங்கள் பலப்படக்கூடிய அமைப்பு. அதாவது உங்கள் அந்த சந்திரன் சூரியனோடு சேர்ந்து இருக்கார். அதாவது சூரியன் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். அப்ப என்ன, தன்னம்பிக்கை பெருக போகிறது. உங்களுடைய செயல்திறன், உங்களுடைய வீரியம் பெருக போகிறது. எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும். 4க்குரியவன் 4ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதம், அதாவது இந்த மாதத்தினுடைய முற்பகுதி சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால அந்த சுகஸ்தானம் வலிமை பெறுகிறது. சுகஸ்தானம் வலிமை பெறும் போது என்ன நடக்கும், ஒரு நிலம் சார்ந்த விஷயம், நிச்சயமாக விவசாயம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய, கால்நடை சம்பந்தப்பட்ட 4 கால் பிராணிகளை வளர்க்கக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய, பண்ணைகளை இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஸோ அதே சமயத்தில் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பிற்பகுதியில் ஆட்சி பலத்தோட வலிமையை இருக்க போகிறார். அப்போ என்ன நடக்கும், வீடு வாங்குவீங்க. அதே சமயத்தில் சுகத்தை பிரிக்க கொள்ளக்கூடிய அத்தனை தன்மைகளும் கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்லவைகளாக இருக்கும். படித்த படிப்புக்கு குறிய வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஊரை விட்டு வெளியே சென்று பிழைக்கக்கூடிய தன்மை, அதாவது கல்வி சார்ந்த விஷயத்தில் தான் என்ன ஆசைப்பட்டீர்களோ அந்த கோர்ஸில் போய் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய, மனதில் ஒரு ஆனந்தம் பூரிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்க போகிறது. ஸோ புதனும் சூரியனும் இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கிறார். அப்போ கல்வியில் மேன்மை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதி வலுப்பெற்று
ஆட்சி பலத்தோட நல்ல ஸ்தான பலத்தோட வலிமையா இருக்கார். 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்ட புதன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் அந்த லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் என்று குழந்தை சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள், குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டு குழந்தை பிறப்புக்காக சில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லவைகள், மகிழ்ச்சி தரக்கூடிய, குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குழந்தைகளால் நல்லவைகள். பூர்வ புண்ணியஸ்தானம் பலப்பட போகிறது. பூர்வ புண்ணியஸ்தானம் பலப்படும் போது என்ன ஆகும்? பூர்வீகத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்படுகிறது. 5ஆம் இடம் என்பது ஒழுக்கம் சார்ந்த விஷயத்தை குறிக்கக்கூடியது. ஒழுக்கம் சார்ந்த விஷயம் நல்லவைகளாக இருக்கும். 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய இடம். 5ஆம் இடம் என்பது உங்களுடைய குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ குலதெய்வங்களுடைய அருளாசி ஆசீர்வாதம் நல்லா இருக்கு. குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 6ஆம் அதிபதி வலுப்பெறப் போகிறது. அதாவது உங்க ராசிநாதன் அதே சுக்கிரனாக இருக்கிறதுனாலையும் 6ஆம் இடத்தில் அவர் இருக்கிறதுனால என்ன நடக்க போகிறது? வேலை கிடைக்க போகிறது. 6ஆம் இடம் என்பது வேலை அல்லவா? அந்த வேலைக்குரிய அந்த ஸ்தான அதிபதி வலுப்பெற்று இருக்கின்ற காரணத்தால என்ன நடக்க போகுது? வேலையில்லாத ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நிச்சயமாக நீங்கள் படித்த படிப்புக்கு, உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு, உங்களுடைய அங்கீகாரத்துக்கு உண்டான ஒரு வேலை கிடைக்க போகிறதுன்னு அர்த்தம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடன், சுப கடன்களை வாங்கி கொள்ளலாம். கடன் நிச்சயமாக கிடைக்கும். அது சுப கடனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம். தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எதிரிகள் சார்ந்த விஷயங்கள், அதாவது எதிரிகள் நிச்சயமாக இருக்க பெறுவார்கள். ஏன்னா 6ஆம் இடம் வலுப்பு வருகிறது அல்லவா? அப்ப எதிரிகள் இருக்கிறது. ஆனா புதன் வலிமையாக இருக்கிறதுனால சாமர்த்தியமாக அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அந்த 7ஆம் அதிபதி எங்க போய் உட்கார்ந்திருக்கார்? குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பது இந்த மாதம் உங்களுக்கு சாத்தியமாகிறது. ரொம்ப நாளா வரன் பார்த்துட்டு இருக்கிறோம், செட் ஆக மாட்டேங்குது, ஏதாவது ஒரு குறை இருக்கிறது, பார்த்த வரன் அதுக்கு பதில் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரியான தடங்கள், தாமதத்தை சந்தித்து கொண்டிருந்த இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இப்போ திருமணம் சக்சஸ் ஆகும். அதாவது இன்னாருக்கு இவர் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய, ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய நிகழ்வு அத்தனையும் இந்த மாதம் நல்லா இருக்க போகுது. கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் வேலை இல்லாதவர் கணவனாக அல்லது மனைவியாக இருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகிறது. 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு தொழிலை செய்யலாமா அப்படிங்கிற உந்துதல் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்கியஸ்தானத்தின் அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கணும். அப்போ வேலையிலிருந்து சுவிட்ச் ஓவர் ஆகி ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்படி வரும்போது உங்களுக்கு அந்த கொடுப்பினை இருக்கான்னு பார்த்துட்டு செய்வது நல்லது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கூட்டு தொழில் சார்ந்த விஷயத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மகிழ்ச்சி தரமான ஒரு நல்ல லாபகரமான தன்மையானது இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது. 8ஆம் அதிபதி உங்கள் லக்னத்திலேயே இருக்கின்ற காரணத்தால் என்ன நெகட்டிவ் தாட்ஸுக்குள்ள போக வேண்டாம். பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்து கொள்வது நல்லது. எது நடந்தாலும் அது நமக்கு நல்லதுக்குத்தான் அப்படிங்கிற அந்த நல்ல உணர்வை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால பாக்கியம் கிடைக்க போகிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது, தன பாக்கியம் கிடைக்க போகிறது. தனஸ்தானாதிபதி நல்லா இருக்காரு. 11ஆம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்காரு. தனஸ்தானாதிபதியாக புதன் வலுப்பெற்று 11ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ லாபம் கிடைக்க போகிறது. செய்யக்கூடிய தொழிலில் அதாவது ஒரு மறைமுகமான தன்மைங்கிறது உங்களுக்கு இருக்கு. மறைமுகமாக செய்யக்கூடிய தொழில்களிலிருந்து லாபங்கள் கிடைக்க பெறுகிறது. அசிங்கம், அவமானம் என்று சொல்லக்கூடிய தொழில்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் நன்மைகள் கிடைக்க போகிறது. இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில், அதாவது திரவம் சார்ந்த, அதாவது பெட்ரோலியம், குடிக்க முடியாத, அதாவது ஒரு ஆசிட் மாதிரி இருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் கணிசமான லாபம் கிடைக்கப் போகிறது. வருமானத்தை பெருக்கப் போகிறீர்கள். ராகு 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டு சார்ந்த
அதாவது வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பணம் வரப்போகிறது, வெளிநாட்டு தொடர்பு கிடைக்க போகிறது, வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரியான தன்மைக்கு என்ட்ரியாக போறீங்க, அதற்கான அமைப்புகள் உங்களுக்கு வரப்போகிறது, வெளிநாட்டு தொடர்புகள் அப்படின்னா நண்பர்கள் கிடைக்க போகிறார்கள், அந்நிய மதத்தினர் மூலமாக நல்லவைகள் நடக்கப் போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாடு, அதாவது அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, இதுக்கெல்லாம் போகக்கூடிய தன்மை, அரசின் மூலமாக அனுகூலங்கள், அரசு பதவிகள் தேடி வரக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ஏற்படுகிறது. கௌரவ பதவிகள் தேடி வரும். உங்களுக்கு இந்த மாதம் நல்லதா இருக்க போகிறது. சமுதாயத்தில் ஈடுபடக்கூடிய பணிகள், அதாவது சமூக நலனில் அக்கறை என்பது இந்த மாதம் ஏற்படும். தெய்வ அனுகூலங்கள் இருக்கிறது. குருவும் கேதுவும் பார்க்கிறார்கள். அப்போ என்ன, அதாவது ஒரு ஆன்மீக பணியில் ஈடுபடக்கூடிய தன்மை இருக்கிறது. ஒரு சிலர் கோயில் கட்டக்கூடிய தன்மை, கோயில் நிர்வகிக்கக்கூடிய தன்மை, உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு, அதாவது 5/9/2024 அன்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது. செவ்வாய் பகவானுடைய பிறந்த நாள். செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு யாரு? 7க்குரியவன், திருமணஸ்தானத்தின் அதிபதி இல்லவா? யாருக்கெல்லாம் திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கிறது, திருமணமே நடக்க மாட்டேங்குது, திருமணம் ஆனாலும் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது, அல்லது நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை, சகோதர வகையில் பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கின்றவர்கள் எல்லாம் அன்றைய தினம், அதாவது 5/9/2024 வியாழக்கிழமை என்று முருகப்பெருமானை சென்று வழிபடுவது உத்தமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா 15/9/2024 அன்று குரு ஜெயந்தி வருகிறது. குரு பகவானுடைய பிறந்த நாள். யாருக்கெல்லாம் குரு திசை நடக்கிறது அல்லது குரு புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிலுவையில் அதற்குள்ள ஒரு வழியில் இருந்து கொண்டு தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, யாருக்கெல்லாம் தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லை என்கின்ற குறை இருக்கிறதோ, அவர்கள் எல்லாம் அன்றைய தினம் குரு பகவான், நவ கிரகங்கள் இருக்கின்ற குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடுவது நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியத்தை செயல்படுத்துங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமா இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருடைய ஜாதக அமைப்பிலும் தசாபுத்திகளும் வேறுபடும். அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு 3 மாதங்கள் பாருங்க. சரியாக வரல, அதாவது இந்த பலன் சரியாக பொருந்தி வரலன்னா உங்களுடைய ஜாதகத்தில் 6, 8, 12 அதிபதிகள் தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்குங்கிறது தான் அமைப்பு. ஒரு துல்லிய பலன் வேணும். அதாவது ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நமக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும்? என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு நல்லது? எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ நம்ம வீடு கட்டலாம்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், அதாவது ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.